आंखें भी। நாளிலேயும் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக மீண்டும் சோர்வுகள் அசதிகள் களைப்பில் நீங்கி கர்த்தர் பலப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். इन दिन में भी हम अपना ये निराशपन कमजोरपन सारी बातों दूर करते हुए इस नए दिन में हम उत्साह से परमेश्वर को और ताकने के लिए प्रभु दिया है। ये अच्छे अनुग्रह के लिए हम प्रभु को धन्यवाद करेंगे। அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा। 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். पहला தெசலோனிக்கேயர் 3 अध्याय 10वां वचन। உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. हम रात दिन मुंह की प्रार्थना करते रहते हैं कि तुम्हारा मुंह देखे और तुम्हारे विश्वास की गड्डी पूरी करे। நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. अब हमारा परमेश्वर और पिता आपकी और हमारा प्रभु यीशु तुम्हारे यहाँ आने में हमारी अगुवाई करे। தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலன் பவுல். ये फिर पौलुस ने थिस्सलुनीकियों के कलीसिया के लिए पत्री को लिखा है। உங்கள் முகத்தை மீண்டும் நான் காண வேண்டும். मैं फिर से तुम्हारे मुंह देखना है। தூரத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனமே திருச்சபை. अगर जो दूर में रहता है हे परमेश्वर के मंडलियां और परमेश्वर के जनों, உங்கள் கூடாரங்களில் இருக்கக்கூடிய அவர்கள் தங்கள் கூடாரங்களில் இருக்கிற தேவ ஜனமே, अगर जो अपने अपने तंबू में रहता है हे परमेश्वर के जनों, உங்கள் முகத்தை மீண்டும் காண फिर से मैं तुम्हारे मुंह देखने के लिए எங்களையும் ஊழியக்காரர்கள் எங்களையும் உங்களையும் உங்களுக்கு நேராக நடத்த வழி நடத்துவாராக. अगर सेवक हमें भी आपकी ओर हमारा प्रभु यीशु मसीह अगुवाई करे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। 2 வசனத்திலே துவக்கமும் முடிவையும் நான் சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். अगर ये दोनों वचन के जो शुरुआत और अंत दोनों शब्द को मैं कहकर तुम सभी को मैं अभी बधाई देता हूं। உங்கள் முகத்தை காண வேண்டும், கண்டு காண்பதற்காக எங்களை உங்களிடத்திற்கு நேராக வழி நடத்துவாராக. एक बात की तुम सभी के मुंह देखने के लिए हमें आपकी ओर प्रभु अगुवाई करना है। ஆனால் அதற்கு இடையில அப்போஸ்தலன் பவுலுடைய பெரிய ஒரு அளவில்லாத ஒரு வாஞ்சை இருந்தது. फिर भी इसके बीच में प्रेरित पौलुस का एक बड़ा चाहत और तड़प था। உங்களிடத்திலையும் அப்படி வாஞ்சித்து நான் கேட்கிறேன். वैसे तुम सभी से भी मैं तड़प के साथ करता हूं। விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு तुम्हारे विश्वास की गड्डी पूरी होने के लिए இரவும் பகலும் நாங்களும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். रात दिन हम भी बहुत प्रार्थना करते हैं। விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்க வேண்டும் என்று இரவும் பகலும் பாரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். हम रात दिन बहुत की प्रार्थना करते रहते कि तुम्हारे विश्वास की गड्डी पूरी होने के लिए। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा। அப்போஸ்தலன் பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு தாயாக தகப்பனாக இருந்தவதாக வேதம் சொல்கிறது. प्रेरित पौलुस इस थिस्सलुनीकियों मंडली के लिए एक पिता और माता के तरफ में रहता करके 1 தெசலோனிக்கே நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். पहला थिस्सलुनीकियों पत्री 2 अध्याय 7वां वचन। உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டும் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேலே வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். परंतु जिस तरह माता अपने बालकों को पालन पोषण करती है वैसे ही हमने भी तुम्हारे बीच में रहकर कोमलता दिखाई है और वैसे ही हम तुम्हारी लालसा करते हुए न केवल परमेश्वर का सुसमाचार पर
காப்பாற்றுகிறது போல जैसे माता अपने पालकों को पालन पोषण करते हैं वैसे இந்த திருச்சபையை குறித்து சொல்றான். நான் பிரியமா இருந்தேன். वैसे मंडली के बारे में पौलुस कहता है मैं वैसे प्रिय रखा था. நீங்க அடுத்தது 12வது வசனத்திலே சொல்கிறார். और 12वां वचन தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்றது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். कि तुम्हारा चाल चलन परमेश्वर के योग्य हो जो तुम्हें अपने राज्य और महिमा में बुलाता है. தேவனுடைய சபை परमेश्वर की मंडली தாயை போல உன்னை காப்பாற்றி அரவணைத்து பிரியமாக உன்னை நடத்தியது. एक माता की तरफ से होकर तुझे प्रिय पालन पोषण किया था. தகப்பனை போல और एक पिता के नहीं தகப்பன் பிள்ளையை புத்திமதியினால் தேறி எச்சரிப்போடு கூட சொல்லி நடத்துறது போல जैसे एक पिता ने अपने पालकों को उपदेश देकर उनको शांति देता है समझाते हैं वैसे அப்படிப்பட்ட அனுபவத்திலே தாயாக தகப்பனாக ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். वैसे इसी अनुभव में एक पिता और माता के तरफ में एक सेवक रहता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा அப்படி சொல்லித்தான் நான் சொல்கிறான் 11வது வசனத்திலே हिंदी में पढ़ा. அல்லேலூயா. हालेलुया. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று कि तुम्हारा चाल चलन परमेश्वर के योग्य हो जो तुम्हें अपने राज्य और महिमा में बुलाता है. எதற்காக உனக்கு தாயாக தகப்பனாக ஊழியக்காரன் கிரயம் செலுத்துகிறான். क्यों एक सेवक तेरे लिए एक माता और पिता के तरफ में होकर तेरे लिए ताम चुकाता है. ஊழியக்காரன் ஒரு தாயாக தகப்பனாக இருக்கிறார். सेवक तेरे लिए एक माता और पिता के तरफ में தாயை போல உன்னை காப்பாற்றி உன் மேல் பிரிய வைத்து கிரயம் செலுத்துகிறார். और माता के नहीं तुझ पर प्रिय रखे पालन पोषण करता है. தகப்பனை போல और पिता के नहीं உனக்கு புத்திமதியும் தேர்தலும் எச்சரிப்பையும் சொல்லுகிறார். तुझे उपदेश करते हैं शांति देते हैं समझाते हैं. ஏன் தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக இருக்க வேண்டும் என்று சொல்லி क्योंकि अपने राज्य के लिए और महिमा के लिए जो तुझे बुलाया उसी परमेश्वर के लिए तेरा चाल चलन योग्य होना நீ है. அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். इसलिए तुम बुलाए गए हो. அந்த ராஜ்யத்திற்கு நீ மகிமைக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும். अगर उस राज्य और महिमा पर तुम प्रवेश होना அதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். इन बातों के लिए तू योग्य होना பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் தகையாக தகப்பனாக ஊழியக்காரன் கிரயம் செலுத்துகிறான். वैसे तुम्हारे चाल चलन परमेश्वर के योग्य होने के लिए एक सेवक ने तेरा माता पिता बन जाता है. அங்கே 10வது வசனத்திலே பல விசுவாசிகள் உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தம் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்று நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சியாக இருக்கிறார். और 10वां वचन में तुम आपकी गवाह हो और परमेश्वर भी गवाह है कि तुम विश्वासियों के बीच में हमारा व्यवहार कैसे पवित्र और धार्मिक और निर्दोष रखा. அப்படிப்பட்ட ஒரு கரையத்துக்கு செலுத்தக்கூடியவன் நான் ஊழியக்காரன். वैसे एक दाम चुकाने वाला ही सेवक. அவருடைய வாஞ்சை எல்லாம் और उनकी सारी तड़प நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கு பிரவேசிக்க வேண்டும். அதற்காக தான் அழைக்கப்பட்டாய். இதுக்கு நீ தேவனுக்கு பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்றும் அவன் விரும்புகிறான். अगर सेवक का चाहत और तड़प क्या है कि परमेश्वर का तुम तेरे चाल चलन से योग्य होना है. वैसे तुम उनके राज्य का महिमा इसीलिए बुलाया गया. ஏதோ இடையூறான இந்த லாக்டவுன் காலங்களிலே अगर जो इस रुकावट के लॉकडाउन के समय में உங்கள் முகத்தை காணாதபடி இருக்கிறோம். तुम्हारा चेहरा देखने नहीं पाता. மீண்டும் உங்களுடைய விசுவாசத்தின் குறைகளை நினைவாக்கி तुम्हारा तुम्हारे विश्वास की गड्डी को पूरा करते हुए எனக்கு உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக மீண்டும் கிறிஸ்து உங்களை மீண்டும் கூட காணச் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि फिर से मुझको आप सारे लोगों को चेहरा देखने के लिए आपके और प्रभु मुझे अगुवाई करेगा. நேராக வழி நடத்துவார்ங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். आपके और प्रभु मुझे अगुवाई करेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा. இந்த ரெண்டு வசனத்தை மறுபடி நாம் பார்ப்பதற்கு முன்பாக अगर ये दोनों वचन हम सुनने से पहले இந்த தெசலோனிக்கே சபை குறித்து பார்க்கிறோம். इस थिस्सलुनीकियों के कलीसिया को हम देखता है. அதாவது இது அலெக்சாண்டர்
அந்த கிரேக்க பேரரசன் அலெக்சாண்டரை குறித்து நமக்கு தெரியும். ये यूनानी देश का राजा अलेक्जेंडर के बारे में हम सबको मालूम है. கிரேக்க பேரரசன் அலெக்சாண்டர் என்றால் உலகத்திலே சரித்திர புகழ் பெற்றவர். वो यूनानी देश का बड़ा राजा बोले तो ये सारी दुनिया में वो नामचित पाया हुआ राजा अलेक्जेंडर. அவருடைய சகோதரனுடைய பேர் தெசலோனியா. उनके भाई का नाम थिस्सलुनिया. இந்த பட்டணத்தை பிடித்து அதற்கு பெயர் தெசலோனிக்கேயர் என்று பெயர் வைத்தார். उन्होंने नगर को पकड़ के उसको थिस्सलुनिकिया करके नाम रखा. அந்த அவனுடைய சகோதரனுடைய பெயரை சூட்டினான். वहां उस नगर के लिए अपना भाई का नाम को रखा है. இன்றைக்கு அதனுடைய பெயர் அந்த பட்டணத்தின் பெயர் சலனோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आजकल वो शहर का नाम सलोनिकी துருக்கியில இருக்கிறது. वो तुर्की देश पर है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम को महिमा. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा. இதை குறித்து பார்க்கும்போது ஏதோ இவர்களை காண முடியாதபடி பெரிய ஒரு இடையூறு நடந்திருக்கிறது. अगर यहाँ हम देखेगा तो ये लोगों के चेहरा को देखने नहीं पाता था. कुछ रुकावट आया था. प्रेरित पौलुस பெரிய ஒரு சோதனை காலங்களாக அந்த திருச்சபைக்கு வைத்திருந்தார். ये मंडली के लिए परखने वाला एक संकट को समय को सौंपा था. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். इन बातों को हम प्रेरितों 17 अध्याय में देख सकता है. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். प्रेरितों 17 पहला. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அம்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. फिर वे अम्फिपोलिस और अम्फुलोनिया होकर थिस्सलुनीकी में आए जहां यहूदियों का एक आराधनालय था. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து पौलुस अपने रीति के अनुसार उनके पास गया और 3 सप्ताह के दिन पवित्र शास्त्र से उनके साथ वाद विवाद किया. கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்று காண்பித்து திஷ்டாந்தப்படுத்தினான். और उनको अर्थ खोल कर समझाता था कि मसीह को तो उठाना और मरे हुए में से जी उठना आवश्यक था. இந்த பட்டணத்திலே யூதர்களும் இருந்தார்கள். इस शहर पर वो यूनानी लोग भी था. அங்கே அவன் 3 ஓய்வு நாட்கள் அங்கே அந்த வேத வசனத்தை குறித்து அவர்களுக்கு சம்பாதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். यहाँ आप देख सकता है पौलुस ने 3 सप्ताह के दिन में वो पवित्र शास्त्र के बारे में वाद विवाद किया था. அந்த ஜெப ஆலயத்திலே யூதர்கள் இருந்தார்கள். अगर उस आराधनालय पर कई यूनानियों भी था. 4வது வசனம் அவர்களில் சிலரும் பக்தி உள்ள கிரேக்கர்களின் திரளான ஜனங்களும் கணப்பருந்திய ஸ்திரீகள் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். उनमें से 4था वचन उनमें से कितनों ने और भक्त यूनानियों में से बहुतों ने और बहुत भी कुलीन स्त्रियां ने मान लिया और पौलुस और सीलास के साथ मिल गए. யூதர்கள் இந்த சபையில ஏற்கனவே இருக்கிறார்கள். पहले इस मंडली में यूनानी लोग था. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து திஷ்டாந்தப்படுத்தி பவுல் பேசினார். वो लोग को यीशु मसीह के बारे में पौलुस आमद से गवाही देने लगा. அவர்களில் சிலரும் அந்த யூதர்களிலே சிலரும் और उस यहूदी लोग से कई लोग பக்தியுள்ள கிரேக்கர்கள் திரளான ஜனங்களும் और भक्त यूनानियों से बहुत ने கிரேக்கன் ஞானத்தை உடையவன் यूनानी लोग बुद्धि लोग है. யூதர்கள் அடையாளத்தை தேடினார்கள். अगर यहूदी लोग चिन्ह को ढूंढने वाला है. இங்கே 2 பேருமே அந்த இடத்துல அவரை விசுவாசிக்கத்தக்கதாக பவுலும் சீலாவோடு சேர்ந்து கொண்டார்கள். अगर ये दोनों यहूदियों और यूनानियों विश्वास करने के अनुसार ये पौलुस और सीलास के पास मिल गए. கணபொருந்திய ஸ்திரீகள் और कई कुलीन स्त्रियां கணபொருந்திய ஸ்திரீகள் कुलीन स्त्रियां அதாவது கணம் பொருந்தியவர்கள் आदरणीय स्त्रियों அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். और बहुत सी कुलीन स्त्रियों ने मान लिया और पौलुस सीलास के साथ मिल गए. விசுவாசிக்காத யூதர்களுக்கு வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமைதி உண்டாக்கி யாகோ அங்கே வாசிக்கிறோம் ஒருவர் இருந்தார். யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். परंतु यहूदियों ने डांग से भरकर
बाजारों लोगों में से कुछ दुष्ट मनुष्यों को अपने साथ में लिया और भीड़ इकट्ठी करके नगर में हुल्लड़ मचाने लगे और यासोन के घर पर चढ़ाई करके उनके लोगों के सामने लाना चाहा। இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு சில வாசல்களை சில இடங்கள்ல கிராமங்களை திறந்து கொடுப்பார். सेवक लोग के लिए परमेश्वर क्या करेगा कि जगह पर गांव पर फाटकों को खोल के देता है। நான் இந்த இந்தியால பல பகுதியில போயிருக்கிறேன். मैं भी इस भारत में कई जगह पर गया था. சில நபர்களை अनुकूलமாக தருவார். अगर कई लोगों को अनुग्रह के द्वारा हमें देगा प्रभु. இங்கே ஒருவரை குறித்து சொல்றது யாசோன் என்று சொல்லப்பட்டது. यहाँ एक व्यक्ति के बारे में कहता है उनका नाम यासोन. நல்ல பெயர்கள் இருக்கிறது. அனைவரும் பெயர்களை தேடுவார்கள். என் குழந்தை பிறந்தா எனக்கு நல்ல பெயர் வேண்டும். शास्त्र में अच्छे नाम है. कई लोग बच्चे उत्पन्न होगा तो नाम ढूंढेंगे. ஸ்டைலா வைக்கணும்னு நினைக்காதீங்க. लेकिन ऐसे स्टाइल का नाम रखना मत. வேதத்துல நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு சார்பாக இருந்த சில குடும்பங்கள் எல்லாம் இருக்குது. वैसे शास्त्र में देख सकता है सेवक के तरफ में जो मदद किए हुए कई परिवार का नाम है. இங்கே ஒருவன் சொல்லப்படுகிறது யாசோன். वैसे एक व्यक्ति का नाम यहाँ लिखा है उसका नाम यासोन. ஒவ்வொரு இடங்களிலும் அங்கே இயேசு சொல்வார் அங்கே பெத்தனியால மார்த்தா மரியா லாசருடைய குடும்பத்தை சொல்வார். अब यीशु भी कहेगा वो बेतनिया में मार्ता मरियम और लाजर के परिवार के बारे में. அப்போஸ்தலன் பவுல் சொல்வார் நான் ஸ்தேவானுடைய குடும்பத்துக்கு இல்லாமல் வேற யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல. और प्रेरित पौलुस भी वैसे कहेगा मैं केवल स्तिफनुस के परिवार के लिए बपतिस्मा दिया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். नाम की महिमा. சில விசேஷித்த விதமாக சில பேரை ஊழியத்துக்காக சார்பாக கொடுப்பார். वैसे परमेश्वर क्या करता है विशेष रूप से कई लोगों को सेवक लोग के तरफ से काम करने के लिए देता है. நான் ராய்காட் டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தேன். अगर मैं रायघाट जिला में गया था சில பேர் நமக்கு அனுகூலமாக வைத்திருக்கிறார். कई लोग हमारे अनुग्रह के द्वारा प्रभु हमें दिखाएगा. நான் ஊழியத்துல பல இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். पहले ऐसे में अपने सेवकाई में कई जगह पर गया था. இங்கே அதே போல ஒருவனை வைத்திருக்கிறார். वैसे यहाँ भी एक व्यक्ति को रखा है. அவர் பேர் யாசோன். उसका नाम यासोन. இவர்கள் யூதர்கள் ஒரு கூட்டம் உள்ளாதவர்களை சேர்த்துக்கொண்டு அமளி உண்டாக்கி இவர்களை இந்த வீட்டை வளைந்து கொண்டார்கள். ये यहूदियों ने ऐसे डाक से भरते हुए ऐसे दुष्ट लोगों के साथ होकर हुल्लड़ मचाने लगा. उनके घर को भी பவுலையும் சீலாவையும் ஆதரித்தவன் தான் இந்த யாசோனுடைய வீட்டான். ये यासोन के घर वाले कौन है? ये पौलुस और सीलास के साथ मिलाता उनको मदद किए हुए परिवार है. அந்த அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரியும் பட்டணத்துக்கு அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து இருக்கிறார்கள் என்றார்கள். उन्हें वहां न पाकर वे ये चिल्लाते हुए यासोन और कुछ भाइयों को नगर के हाकिमों के सामने खींच लाए. ये लोग जिन्होंने जगत की उल्टा पुल्टा कर दिया है यहाँ भी आ गए हैं. அன்றைக்கு பேதுரு நடந்த ஊழியத்துல அங்கே பல கிரியைகள் நடந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல துவக்க கால ஊழியத்துல பரிசுத்தார் பெற்று பயங்கரமா ஊழியஞ்சான அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பேர் பரம்பரை என்ன தெரியுமா? உலகத்தை கலக்கியவர்கள். आमीन. जो आप உலகத்தை கலக்குகிறவர்கள். प्रेरितों के कामों में जो शुरुआत में पवित्र आत्मा पाते हुए प्रेरित पत्रुस के द्वारा कई प्रकार के चमत्कार काम हुआ है, सेवा होने लगा. तभी वो लोग के वैसे एक नाम कहलाता था. वो क्या है? ये दुनिया को हिलाने वाले लोग हैं. அதாவது ஒரு இடத்துல பயங்கரமான கிரியை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நடக்கிற அந்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த சீசர்களை பார்த்துக்காலே இங்க கலக்கிறதுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. क्योंकि वैसे एक जगह पर जो यीशु मसीह के नाम के द्वारा बड़ी भयानक आश्चर्य काम होगा तो वो लोग कहेंगे अरे जगत की उल्टा पुल्टा करने वाले लोग इधर आ गए. அப்போஸ்தலர்கள் பல பெரிய கணம் பொருந்தியவரும் பெரிய ஆட்களையும் அவருடைய சரித்திரத்தை புரட்டத்தக்கதா இருந்தனால இவர்கள் பயந்தாங்க. ராஜாக்கு யாரு பயந்தாங்க? ஏரோதெல்லாம் பயந்தான். क्योंकि ये प्रेरितों के काम हम पढ़ेगा तो कई बड़े-बड़े नामचीन लोग, राजा लोग, उनके चरित्र को उलट-पुलट करने तक ये प्रेरितों के द्वारा काम होने लगा. इसलिए அவர்கள் பேரே உலகத்தை கலக்குகிறவர். ये लोग का नाम जगत की उल्टा-पुल्टा कर दिया करने वाले. அதுதான் ஊழியத்துல தேவ ஆவியானவர் செய்யக்கூடிய கிரியைகளாக இருக்கிறது. ये सेवकाई में परमेश्वर की आत्मा करने वाला काम है. ஒரு சரித்திரத்தை புரட்டத்தக்கதாக இருக்கக்கூடியது ஊழியம். वैसे ये चरित्र को उल्टा-पुल्टा करने वाला वो ये सेवा. அங்கே சொல்லப்பட்ட அவர்களை இழுத்து இந்த யார யாசோனையும் இன்னும் சில சகோதரையும் அந்த பட்டணத்தை இருந்து இழுத்துட்டு வராங்க. वैसे यहाँ भी यासोन और कुछ
भाइयों को नगर से हाकिमों के सामने खींच के ले आया था। 7வது வசனம், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டான். 7वां वचन, यासोन ने उन्हें अपने यहाँ उतारा है। ये सब के सब ये कहते हैं कि यीशु राजा है और कैसर की आज्ञाओं का विरोध करते हैं। இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களை பட்டணத்துக்கு அதிகாரிகள் கலங்க பண்ணினார்கள். उन्होंने लोगों को और नगर के हाकिमों को ये सुनाकर घबरा दिया। அதாவது இவங்களுடைய வேலை என்னன்னா ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் இவங்க கலங்க பண்ணுறாங்க. ये लोग को काम किया है, ये लोग नगर के लोगों को और कई हाकिमों को घबरा देता है। பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவரிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுட்டாங்க. इसलिए उन्होंने यासोन और बाकी लोगों से मुचलका लेकर उन्हें छोड़ दिया। உடனே என்ன செய்றாங்க, சகோதரர் ராத்திரி காலத்துல பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். ये भाइयों ने तुरंत रात की रात पौलुस और सीलास को बेरिया भेज दिया और वे वहां पहुंचकर यहूदियों के आराधनालय में गए। இப்படி நடந்தது சம்பவம். वैसे होता था संभव। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்களில इन दिनों में அங்கே தீமோத்தியை மட்டும் அந்த 14வது வசனத்துல உடனே சகோதரர் பவுலை சமுத்திரம் வழியாக போக அனுப்பி விட்டார்கள். சீலாவும் தீமோத்தியும் அங்கே தங்கி இருந்தார்கள். चलो अच्छे में तो भाइयों ने तुरंत पौलुस को विदा किया कि समुद्र के किनारे चल जाए, परंतु सीलास और तीमुथियुस वहां रह गए। இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, இப்படி இல்லாத நாட்களிலே वैसे दिनों में இப்படி ஒரு சோதனையான காலங்களிலே वैसे एक संकट के समय में அந்த குறுகிய நாட்கள்ல அந்த திருச்சபையை எழுப்பி இருக்கிறார். थोड़े दिन में उस मंडली को प्रभु खड़ा कर दिया बेगारी से। 3 வாரம் அங்க பயங்கரமாக அந்த யூதர்கள் நடுவுல ஒரு கூட்டத்தை தனக்கென்று தெரிந்து கொண்ட தேவன் சித்தம் கொண்டார். परमेश्वर ने वैसे इच्छा रखा कि 3 सप्ताह में उस लोगों के बीच में वैसे एक प्रकार के दल को अपने के लिए प्रभु खींच लिया। दृष्टांतப்படுத்தி வேதத்தை பேசுகிறார். वो पौलुस ने इस दृष्टांत के अनुसार बातें करने लगा। அத ரொம்ப சம்பாஷணம் பண்ணுகிறாங்க. वैसे बहुत बात विवाद करके समझाया था। யூதர்கள் ஏற்கனவே வேதத்தை தெரியும். ये यहूदी लोग पहले ये शास्त्र को जाना 3 ஓய்வு நாள் சொல்லப்பட்டது. 3 सप्ताह के दिन करके लिखा। 3 ஓய்வு நாள் வேத வாக்கியங்களை குறித்து 3 सप्ताह के दिन ऐसे पवित्र शास्त्र में बात किया था पौलुस। ஆண்டவருடைய நாமத்தை प्रभु के नाम की महिमा। அது வேத பண்டிதர் சொல்றாங்க, இது அவங்க கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அந்த ஊழியம் செஞ்சிருக்கதா இருக்கும். और शास्त्र के पंडित लोग कहता है इसका मतलब लगभग ये पौलुस यहाँ 3 साल तक सेवा किया होगा। ஏனென்றால் பிலிப்பிய சபையுடைய குறைவுகளுக்கு அவனுடைய குறைவை நிறைவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். क्योंकि ये लोग जो फिलिपियों की मंडली की कमी घटी को ये लोग भरपूर किया है सहायता के द्वारा। வாசிக்கிறோம், பிலிப்பியர்களின் நிருபம் 4:16 வாசிக்கிறோம். फिलिपियो 4:16 பிலிப்பியர்களின் நிருபம் 4:16. फिलिपियो 4:16 நான் தெசலோனிக்கு இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அப்போ 2 தரம் அங்க உதவி போயிருக்கிறது எங்க தெசலோனிக்க சபை. मैंने தெசலோனிக்க मंडली के लिए 1-2 बार वैसे कुछ सहायता भेजा था। அப்புறம் அவன் அந்த இடத்துல சுயமாக வேலை செய்து அந்த இடத்துல பயங்கரமான ஊழியத்தை செய்திருக்கிறார். फिर उसी जगह पर पौलुस अपने आप से कुछ काम करते हुए सेवा किया है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम का ஒரு பெரிய வேலையை செய்யப்பட்டது. वो अपने काम करने लगा। ஆனால் அங்கே பெரிய ஒரு சோதனை காலம் இருக்கிறது. परंतु यहाँ एक बड़ा संकट का समय। அந்த இடத்துல விட்டு பவுலை அனுப்பி விட்டார்கள். उसी जगह से पौलुस को विदा कर दिया। இப்படிப்பட்ட உபத்திர காலங்களிலே इसी प्रकार के उपद्रव के दिन में அங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, அதாவது வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கே 3:1 வாசிக்கலாம். पहला தெசலோனிக்கோ 3:1 ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தணிக்கை விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உத்தரத்திலேயும் ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எங்கள் உடனடியாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். इसलिए जब हमसे और न रह गया तो हमने ये ठहराया कि एथेंस में अकेले रह जाए और हमने तीमुथियुस को जो मसीह के सुसमाचार में हमारा भाई और परमेश्वर का सेवक है इसलिए भेजा कि वह तुम्हें स्थिर करे और तुम्हारे विश्वास के विषय में तुम्हें समझाए.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को गाएगा। அப்ப இங்கே அவனுடைய விசுவாசத்தை இந்த உபத்திரங்கள்ல அசைக்கப்படாதபடிக்கு தீமோத்தேயுவை அனுப்புகிறார். यहाँ इन्होंने क्या किया, इसी संकट के समय में ये लोग के विश्वास नहीं हिलना है, इसलिए वो लोग को स्थिर करने के लिए तीमुथियुस को वहां रखा। மூன்றாவது வசனம், இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோமே என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. तीसरा वचन कि कोई इन क्लेशों को कारण डगमगा ना जाए, क्योंकि तुम आप जानते ही कि हम इन्हीं के लिए ठहराए गए हो। ஐந்தாவது வசனம், நாம் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாக போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனை கொடுத்தால் உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். पांचवा, इस कारण जब मुझसे और न रह गया तो तुम्हारे विश्वास का हाल जानने के लिए भेजा कि कहीं ऐसे न हो कि परीक्षा करने वाले ने तुम्हारी परीक्षा की हो और हमारा परिश्रम व्यर्थ हो गया हो। மறுபடி சொல்றார், விசுவாசத்தை பற்றி பேசுறார். ये बार-बार विश्वास के बारे में पौलुस बातें இந்த करता है। ஜனங்களை விட்டுட்டு அவன் போறான். ये लोगों को छोड़ के ये जा रहा है, இரண்டாவது வசனத்துல அவங்க விசுவாசத்தை அசைக்கப்படக்கூடாது. क्योंकि दूसरे वचन में तुम्हारे विश्वास से तुम लोग न हिलना है। ஐந்தாவது வசனம், இந்த சோதனையினால சோதனைக்காரனால சோதனைக்குட்பட்டு உங்கள் விசுவாசத்தை உங்க விசுவாசம் ஸ்திரப்படணும்னு சொல்கிறார். पांचवें वचन में भी कहता है, परीक्षा करने वाले के द्वारा तुम्हारी परीक्षा हो तो तुम परीक्षा में हमारा परिश्रम ये அப்போஸ்தலன் பவுல் என்னெல்லாம் அந்த விசுவாச ஜனங்களுடைய விசுவாசத்தை பற்றி இருக்கிறது. प्रेरित पौलुस का बुद्धि मन में क्या होता था, ये विश्वासी लोगों के विश्वास के बारे में। பிரிந்திருந்தாலும், यदि वो लोग से दूर रहता था, தெசலோனிக்கரை விட்டு பிரிந்திருந்தாலும், ये தெசலோனிके लोगों से अलग रहता था, फिर भी அவருடைய விசுவாசத்துக்கு கிரயம் செலுத்துற நோக்கமாக ये இருக்கிறார். தெசலோनिके लोगों के विश्वास के लिए दाम चुकाने उसी मन में विचार में रहता था। உடன்நிலையான தீமோத்தேயுவை அனுப்புறார். अब उनके सेवकों को भेजा था, அந்த சோதனைக்காரன் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அந்த விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக அவனை அனுப்பினேன் என்று சொல்கிறான். इसलिए वो कहता है ऐसे न हो कि परीक्षा करने वाला तुम्हारी परीक्षा हो और हमारे बारे में परिश्रम व्यर्थ नहीं होना, इसलिए मैंने तीमुथियुस को भेजा। 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், अब 7वां वचन, சகோதரி, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரங்களிலும் உங்கள் விசுவாசத்தாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். इसलिए हे भाइयों, हमने अपने सारे दुख और क्लेश में तुम्हारे विश्वास से तुम्हारे विषय में शांति पाई। உங்கள் விசுவாசத்தினாலே, तुम्हारे विश्वास के द्वारा। இக்கட்டில உபத்திரத்துல இந்த ஜனங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ये दुख और क्लेश के बीच में लोगों के विश्वास किस प्रकार है? இதுதான் ஊழியக்காரனுடைய பரிதவிப்பு. ये सेवकों का धड़ा। சோதனைக்காரனால் சோதனைக்குட்படாதபடிக்கு, अगर परीक्षा करने वाला तुम्हें ना परीक्षा करना है, அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ उनका विश्वास किस प्रकार है? அப்படி பரிதத்தான் இரவும் பகலும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். वैसे रात और दिन प्रेरित पौलुस प्रार्थना करने लगा। அதைத்தான் அங்கு சொல்லுகிறார். वो ही यहाँ कह रहा 10வது வசனத்துல, है, 10वां वचन में, மீண்டும் அந்த உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். हम रात दिन बहुत की प्रार्थना करते रहते हैं कि तुम्हारा मुंह देखे और तुम्हारे विश्वास की कटी पूरी करे। நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. आप हमारा परमेश्वर पिता आपकी और हमारा प्रभु यीशु मसीह तुम्हारे यहाँ आने में हमारे अगुवाई करे। அந்த சபைக்கு வந்த சோதனையில, उस जो कलीसिया के मंडली के लिए आया हुआ परीक्षा में, சோதனைக்காரன் சோதனைக்குட்படுத்துற காலத்துல, परीक्षा करने वाले परीक्षा இந்த करने காலங்கள் சோதனைக்காரன் சோதனைக்குட்படுற சபைக்கு சோதனைக்குட்படுற காலத்துல, इन तीनों में जो वैसे परीक्षा करने वाले मंडली को परीक्षा देता तभी விசுவாசத்தின் குறைவு நிறைவாக வேண்டும். तुम्हारा विश्वास की घटी पूरी होना है। சோதனைக்குட்படுற காலத்துல ऐसे परीक्षा के समय में ஊழியக்காரர்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிறார்கள். सेवक लोग के विश्वासी के विश्वास के लिए रात और दिन அதுதான் प्रार्थना करता है। ஏனென்றால் அவன் தாயாக தகப்பனாக அந்த ஜனத்தை நடத்தியவன். क्योंकि वह अपने लोगों को एक माता और पिता की तरफ से होकर अगुवाई करता है। நல்ல ஊக்கிரானக்காரனுடைய அனுபவம் இரவும் பகலும் அவருடைய விசுவாசத்தின் குறைவை நிறைவாக நான் பார்க்க வேண்டும், அதிலோடு கூட நேராக அவன் முகத்தை நான் பார்க்கணும். अगर एक अच्छी भंडार का अनुभव ऐसे होता है, मैं कभी विश्वासियों को चेहरा देखूं और उनकी विश्वास की घटी को पूरी करूं। விசுவாசத்திலே வீழ்ச்சி அடைந்து பார்க்க கூடாது. अगर देखते समय उनके मुंह को विश्वास से पीछे பார்க்க வேண்டும். तुम्हारा मुंह देखना, உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்த வேண்டும்.
अगर तुम्हारे यहाँ हमारे परमेश्वर अगुवाई करना हम விசுவாசத்தின் குறைகளை நிறைவாகும் பொருட்டாக பார்க்க வேண்டும். तुम्हारे विश्वास की गति को हम पूरी करके देखना है. நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். इसलिए हम प्रार्थना करते हैं. இரவு வேண்டிக் கொள்கிறோம். रातों दिन प्रार्थना करते हैं. உன் முகத்தை அந்த விசுவாசத்தின் நிறைவைத்தான் பார்க்க என்னை வழிநடத்தணும் நேராக जो வழிநடத்தணும். तुझ पर है वो विश्वास की भरपूर को वो चेहरा देखने के लिए मुझे आपके यहाँ तक प्रभु अगुवाई करना है. உன்னை நிறைவாக பார்க்க வேண்டும். मैं तुझे देखते समय तेरे चेहरा को भरपूर அப்படி எங்களை நேராக வழிநடத்துவாராக. वैसे प्रभु हमें आपके और अगुवाई करेगा. விசுவாசத்தில் இடறி விழுந்தார்கள் என்று பார்க்க கூடாது. अगर विश्वास के जीवन में पीछे अटके वो बात को नहीं देखना है. கிறிஸ்துவை விட்டு தூர போய்விட்டார்கள் என்று நாம் பார்க்க கூடாது. मेसिया के सत्य से दूर हो गए वैसे में नहीं देखना. விலகி போய்விட்டார்கள் என்று பார்க்க கூடாது. लोग अलग हो गए वैसे में லாக்டவுன் முடிந்து கூடும்போது अगर ये लॉकडाउन खत्म होकर सभी इकट्ठे होते समय விசுவாச ஜீவிதத்திலே எப்படி நிறைவாக காண வேண்டும் என்பதை வாஞ்சிக்கிறோம். सभी विश्वासी लोग अपने विश्वास के जीवन में भरपूर होना है. वो ये मेरा चाहत है. அப்படித்தான் ஒரு வாஞ்சை. वो ही मेरा तड़प है. அவனுடைய ஏக்கம் அப்படித்தான் இருந்தது. ये पौलुस का तड़प भी वही है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ये नाम की महिमा. அங்கே வாசிக்க அப்போ நாம் செய்யக்கூடியது என்னென்ன நாட்களிலே इसलिए इन दिनों में हम क्या करना है. 2 கொரிந்தியர்களின் நிருபம் दूसरा कुरिन्थियों 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5वां वचन. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். अपने आप को परखो कि विश्वास में हो कि नहीं. இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, अगर ये परमेश्वर का वचन को सुनने वाले हैं परमेश्वर का प्रजा, என் பிரியமானவர்களே, ए मेरे प्रियो, கிரீடமானவர்களே, ए मेरे मुकुट, அப்போஸ்தலன் பவுல் திருச்சபையை அப்படித்தான் நேசிக்கிறார். प्रेरित पौलुस वो मंडली को वैसे प्रेम किया. பிலிப்பியர் சபையை குறித்து சொல்லும்போது 4:1 சொல்றாரு, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. वैसे जो फिलिपियो मंडली की ओर करते समय वो फिलिपियो 4 पहला में कहता है मेरे प्रिय भाइयों, பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, ए मेरे आनंद और मुकुट हो, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, ए मेरे आनंद और मुकुट हो, பிரியமானவர்களே, ए मेरे प्रिय भाइयों, அப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கன்னு சொல்கிறார். प्रभु में इसी प्रकार स्थिर रहो. அதாவது இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, பிரியமானவர்களே, ए मेरे प्रिय, கிரீடமானவர்களே, ए मेरे मुकुट हो, எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஜனமே, हे मेरे आनंद देने वाले जनों, ஊழியக்காரனுக்கு கிரீடம், और सेवक के लिए मुकुट தேவனுடைய ஜனங்கள், परमेश्वर का लोग, ஊழியக்காரனுக்கு வாஞ்சை எல்லாம், और सेवकों के सारी तड़प, சந்தோஷம் எல்லாம் सारी आनंद அந்த கிரீடம் தான், उस मुकुट है. தேவ ஜனங்கள் தான். परमेश्वर की उस जन ने वो मुकुट है. அதான் அங்க வாசிக்கிறோம். इसलिए हम पढ़ते நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ 13:5 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:5. दूसरा कुरिन्थियों 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். अपने आप को जांचो, अपने आप को परखो कि विश्वास में हो कि नहीं. உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். क्योंकि तुम अपने आप को जांचो. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? क्या तुम अपने विषय में ये नहीं जानते कि यीशु मसीह तुम में है? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். नहीं तो तुम जांच में निकले हो. நீங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். पर मेरी आशा है कि तुम நீங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். पर मेरी आशा है कि तुम जान लोगे कि हम निकम्मे नहीं. அதாவது பரீட்சைக்கு விசுவாச பரீட்சை உண்டு. और हमारा विश्वास का ஒரு விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு. तेरा इस विश्वास के लिए परीक्षाएं. 7ஆம் வசனத்தில் சொல்கிறான், ஆகவே நீங்கள் ஒருகாலும் பொல்லாங்கு செய்யாதபடியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். हम अपने परमेश्वर से ये प्रार्थना करते हैं कि तुम कोई बुराई ना करो. மறுபடியும் சொல்றான், விண்ணப்பம் பண்ணுகிறேன். दोबारा कहता है मैं प्रार्थना करता हूँ. 9ஆம் வசனம் சொல்றான், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். 9वां वचन में मैं प्रार्थना करता हूँ. நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். वैसे हम प्रार्थना करता है இரவும் பகலும் रात और दिन. மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். बहुत प्रार्थना कर रहा था पौलुस. எதற்காக? क्यों, किस बात के लिए? என் கிரீடங்கள், मेरा मुकुट है, என் சந்தோஷமானவர். मेरे आनंद की बात है. ஹalleluya. हालेलुया.
பிரியமானவர்கள், मेरे प्रिय लोग, அந்த விசுவாச ஜீவியத்திலே இருந்து उस विश्वास के जीवन से வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. पीछे न हटना है। அவர்களை இந்த நாட்களில் உங்களுடைய விசுவாச ஜீவியத்தை சோதித்தறிந்து பாருங்க. वैसे इन दिनों में तुम सभी अपने अपने विश्वास के बातों में जांचो। உங்களை நீங்களே பரிசுத்து சோதித்து பார்க்கக்கூடியனால तुम सभी अपने आप को जांच के देखने वाला समय है। இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? क्या तुम अपने विषय में नहीं जानते कि यीशु मसीह तुम्हें है? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாரானால் அறியீர்கள். नहीं तो तुम जांच में निकले हो। ஆவிக்குரிய ஜீவியத்துல और आत्मिक जीवन में விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. विश्वास वंचित होता இந்த நாட்கள்ல इन दिनों में விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. विश्वास परखा जाता है। இந்த நாட்களிலே इन दिन में இந்த பிரிந்திருக்கிற காலங்களிலே ऐसे जो अलग रहने वाले समय में தூரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். तुम सभी दूर दूर रहता है। தேவனுடைய சபையோடு கூடுகை இல்லாதபடி இருக்கிறீர்கள். परमेश्वर की मंडली पर इकट्ठा होने नहीं இது होता। ஒரு விசுவாச பரீட்சையின் காலம். ये एक विश्वास की परीक्षा की திருச்சபையினுடைய விசுவாச பரீட்சையின் காலம். ये मंडली का विश्वास की परीक्षा के समय है। உலகம் முழுதுமே இது நடந்து கொண்டிருக்கிறது. सारी दुनिया में ये होता है। ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே விசுவாச பரீட்சையான காலங்களாக இருக்கிறது. इसलिए हमारे जीवन में विश्वास की परीक्षा के 1 பேதுரு 1:7 வசனத்தில் வாசிக்கிறோம். पहला पत्रस 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். और ये इसलिए है कि तुम्हारा परखा हुआ विश्वास जो आपसे ताये हुए नासवान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है, यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण ठहरे। எதற்காக? किस बात के लिए? நொறுசை அங்கே கவனிக்க வேண்டும். நாம் அவருடைய முகத்தை தரிசிக்க இயேசு அங்கே நாம் போக வேண்டும். कि सभी सुनिए, हम ऐसे यीशु मसीह के चेहरा के दर्शन पाने के लिए वहां जाना है। இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது यीशु मसीह के प्रकट होने पर அங்கே சந்திக்கப்பட வேண்டும். हम सभी उनसे मिलना है। அந்த வாஞ்சை அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்தது. उसी तड़प की प्रेरित पौलुस के अंदर भी था। இந்த ஜனங்கள் சந்திக்க வேண்டும். ये लोग यीशु मसीह के चेहरा को दर्शन पाना है। 1 தெசலோனிக்கேயர் 3:13 அதான் சொல்கிறார். पहला थिस्सलुनीकियों 3:13 में भी यही कहता है। எடுத்து வாசிக்கலாமா? निकाल कर पढ़ेंगे। இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக விலையற்ற பரிசுத்தங்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக, ताकि वो तुम्हारे मनों को वैसे स्थिर करे कि जब हमारा प्रभु यीशु अपने सब पवित्र लोगों के साथ आए तो वे हमारे परमेश्वर और पिता के सामने पवित्रता में निर्दोष ठहरे। உலகத்திலே எத்தனை சோதனை வரட்டுமே, इस दुनिया में कितना भी परीक्षा, நம்முடைய நோக்கம் என்ன? हमारा मन की तड़प क्या है? மக்சத் क्या है? मकसद क्या है? நம்முடைய நோக்கம் என்ன? हमारे मकसद क्या है? நம்முடைய குடியிருப்போ இங்கே இல்லை. हमारा स्थल निवास स्थान நம்முடைய यहाँ नहीं। குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. हमारा निवास स्थान स्वर्ग पर है। ஆனால் நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு சோதிக்கப்படுகிறது. परंतु आज हमारा इस विश्वास पर அழிந்து जाता போகிற है। பொன் அக்கினியிலே போட்டு சோதிக்கப்படுகிறது. जैसे नासवान सोने आग पर ताया जाता है, அதை பார்க்க அதிக விலையேறப்பட்டது உன்னுடைய விசுவாசம். उससे कहीं अधिक बहुमूल्य तेरा विश्वास। பொன்னை பார்க்கிலும் உன்னுடைய விசுவாசம் விலையேறப்பட்டது. सोने से कहीं अधिक तेरा ये विश्वास। அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தை குறித்து தான் அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். उस बहुमूल्य विश्वास के बारे में प्रेरित पौलुस बातें किया। அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தின் குறையெல்லாம் நிறைவாகும்படி தான் இரவும் பகலும் அவன் பரிதபித்து வேண்டிக் கொண்டிருக்கிறான். उस बहुमूल्य विश्वास की सारी घड़ी पूरी होने के लिए प्रेरित पौलुस ने तड़प के साथ रात और दिन प्रार्थना करना இந்த है। சோதனை காலங்களிலே இடறிடக் கூடாது, क्योंकि इस परीक्षा के समय में तुम डगमगाना नहीं, விழுந்து போய்விடக் கூடாது. पीछे हटना नहीं। கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்று சோதித்து பரீட்சித்து பார். तुम वैसे अपने आप को जांच कर परख के देखो, यीशु मसीह तुझ पर है क्या? அப்படி உன்னை நான் இப்ப சந்திக்க வேண்டும். वैसे में तब तेरा चेहरा को ஒரு दर्शन முகத்தை पाएंगे। அப்படி நல்ல விசுவாச ஜீவியத்திலே இருக்கக்கூடிய விசுவாசியாக என்னை உங்களை பார்க்க நேராக நடத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். वैसे तुम भरपूर विश्वास में रहना है। मुझे भी आप सभी को
चेहरा देखने के लिए प्रभु आपकी ओर अगुवाई करना है। இயேசு கிறிஸ்துடைய சிந்தையே அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள இருக்குது. उस यीशु मसीह की विचार भाव की प्रेरित पौलुस के अंदर भी அவங்க வெளியேறப்பட்ட அவனுடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கிறார். इसलिए तेरे इस बहुमूल्य विश्वास को இது परख के देखता। அக்கினியில் போட்டு சோதிக்கப்பட்டிருக்கிற காலம். ये वैसे आग में दाए हुए परखने वाले நம்முடைய காலங்களிலே ஒரு அக்கினியிலே போடப்பட்டிருக்கிறது திருச்சபை. ये हमारे काल में वैसे मंडली आग में डाला गया। ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரையும் எல்லாரையும் ஒரு அக்கினியில போட்டிருக்கு. वैसे प्रभु ने हर एक मंडली को, हर एक सेवक और सेविका, हर एक विश्वासियों को भी आग पर डाल दिया। எதுக்கு போட்டிருக்கு? क्यों डाला है आग में? உருக்குறதற்கு. वैसे बिगड़ने के लिए। हालेलूया हालेलूया। போட்டு உருக்கி आग में डाल के बिगड़ के। எதற்காக? क्यों? ஏசாயா 1:25 வாசிக்கிறோம். येसाया पहला 25 எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़े। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ऐसे भविष्यवाणी की किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 25 25वां वचन। நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிப்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். मैं तुम पर आग बढ़ाकर तुम्हारा गादू का मैल पूरी रीति से भस्म करूंगा और तुम्हारे मिलावट पूरी रीति से। அக்கினியில போட்டு புடமிடுவது எதற்காக? अगर जो आग में डालकर परखता है क्यों? சுத்தப்படுவதற்காக. हम शुद्ध होने के लिए, களிப்பு நீங்குவதற்காக. सारे हमारे मैला पूरा भस्म होने के लिए। களிப்பு நீங்குவதற்கான காலம் இது. ये धातु का मैल पूरा होने वाला समय है कि களிப்பு நீங்குவதற்காக. ये धातु का मैल पूरा होगा। களிப்பு நீங்காம உங்களை நான் பார்க்க கூடாது. अगर ये मैला पूरा पिघला बिना मैं तुमको नहीं देखना है। मैला निकला बिना हटा बिना तुझे देखने नहीं मैं पाता हूँ. हालेलुया. அந்த களிப்பு நீங்கி உங்களை பார்க்கணும்னு விரும்புறோம். तुम्हारा सारा ये मैला दूर होकर मैं तुझसे दर्शन पाना। சில துர்க்குணங்கள் துர்ஸ்வபாவங்கள் ये दुष्ट स्वभाव அது இந்த பூமியில தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். इसकी दुनिया से प्रभु हमें ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 10வது வசனத்திலே. ஏசாயா 48:10 இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். देख मैंने तुझे निर्मल तो किया परंतु चांदी के समान नहीं। मैंने धोखे की पट्टी में உடந்த உலகத்துல தங்கத்தை போல வெள்ளியை போல புடமிடல. तुझे इस दुनिया में प्रभु जो निर्मल किया परंतु चांदी के लायक नहीं। குகையிலே தான் உன்னை தெரிந்து கொண்டேன். तुझे धोखे की पट्टी से चुन लिया। இந்த உலகம் உபத்திரம். इस दुनिया एक இவ்வுலகத்தில் உபத்திரம் உண்டு. इस दुनिया में तो क्लेश होता है। அந்த உபத்திரத்தின் குகையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னை उस क्लेश के पट्टी से तुझे प्रभु चुन लिया। புடமிட்டு பார்க்கிறார். परख कर देखता है। इसलिए புடமிடுவது எதற்காக? तुझे क्यों प्रभु परखता है? हालेलूया. हालेलूया। அப்போஸ்தலன் யார் யோபு சொல்கிறான். யோபின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். और अय्यूब 28वां 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். अय्यूब 28 पहला வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு. चांदी की हानि तो होती है और सोने के लिए भी स्थान होता है। உன்னை சுத்த பொன்னாக விளங்கச் செய்வதற்கு புடமிடக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. तुझे कुंदन सोना तो बनवाने के लिए वैसे परखने वाले अनुभव है तेरे जीवन में। யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் अय्यूब 23वां अध्याय 10வது வசனத்திலே சொல்கிறார். 10वां वचन। ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்கப்படுவேன். परंतु वह जानता है कि मैं कैसी चाल चला हूँ और जब वह मुझे तो लेगा तब मैं सोने की समानी சோதித்த பின் அந்த கழிவு நீங்கிறதுக்கு பின்னதான் நீ சுத்த பொன்னாக மாற முடியும். और तुझे परखने के बाद तेरे से सारा मैला भस्म होने के बाद तू कुंदन सोना बनेगा। யோபு சொல்கிறான் 8வது வசனத்திலே முன்னால போனவர் இல்ல பின்னால போனவரை காணோம். योग ने 8 वचन कहता है आगे जाता हूँ नहीं है पीछे हटता हूँ नहीं है। இடது புறத்துல பார்த்தேன் காணோம் வலது புறத்துல பார்த்தேன் அவரை காணோம். बाएं तरफ में भी दिखाई नहीं दाहिने तरफ भी। இந்த காலங்களில் தேவன் ஒளிந்திருக்கிறாரா? इन दिनों में क्या प्रभु अय्यूब के लिए छुपा कर रहता அவரை है? காணாதபடிக்கு எனக்கு காணாதபடி ஒளிந்திருக்கிறார். क्या वो मुझसे छुपा रहता है? அநேகர் இந்த நாட்கள்ல தேவன் இல்லையா? अगर कई लोग इन दिनों में क्या परमेश्वर नहीं है
ये 100 நாள் ஆக போகுது, 100 दिन होने वाला, ये सेंचुरी ஆக போகுது, वो ऐसे सेंचुरी करने वाला है। 100 நாள் ஆக போகுது, தேவன் ஒளிந்துட்டு தான் இருக்காரு. 100 दिन होने वाला है, क्या अभी तक परमेश्वर अपने मुंह छिपा कर रखा क्या? என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில்? क्या हो रहा है என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில்? क्या हो रहा है என்ன நடந்து दुनिया में? கொண்டிருக்கிறது சபையில், திருச்சபையில்? क्या हो रहा है मंडली में? உலகத்தில் பெரிய ஒரு சரித்திரம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. वैसे दुनिया में बड़ा चरित्र தேவன் ஒளிந்திருக்கிறார். परमेश्वर छिपा कर बैठा है। எதற்காக? क्यों? எதற்காக? क्यों? உன்னை புடமிட்டு சோதித்து பார்க்கிறார். तुझे परख के देखने के लिए, புடமிட்டு சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். तुझे परख के देखता है परमेश्वर। கழிப்பு நீக்கி உன்னை சுத்தப்படுத்தி, तेरा सारा दारू के मैल को भस्म करके तू शुद्ध हो சில जाए। நமக்கு துர்க்குண சுபாவம் முன்னால இருந்தது போல நீங்க ஆராதித்த 100 நாளைக்கு உள்ள 100 நாளைக்கு உள்ள விசுவாசியா அவனை பார்க்க கூடாது. अगर जो पहले तो आराधना किए थे वो दुष्ट स्वभाव के बाद ये 100 दिन के अंदर वो स्वभाव फिर से यहाँ आते உன்மேல் வைத்திருந்த தேவனுடைய சில பகைத்த சுபாவங்கள் அதை மாற்றுவதற்காக, अगर जो तुझ पर था परमेश्वर के लिए केस भाव तुझको परमेश्वर से बैरी करके சில रखा था, वो சுபாவங்கள், स्वभाव को बदलने சில சுபாவம் தேவனை பகைக்கிறதாக இருக்கிறது. हमारा केस भाव परमेश्वर के विरोध करता है, बैरी करता है। வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. शास्त्र वैसे कहता है। ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். रोमियो 5:10 எடுத்து வாசிக்கலாமா? निकाल कर पढ़। நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். क्योंकि वैरी होने की दशा में उसके पुत्र की मृत्यु के द्वारा हमारा वेल परमेश्वर के साथ हुआ, तो फिर वेल हो जाने पर उसके जीवन के कारण हम उद्धार क्यों நாம் पाए? தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். हम परमेश्वर के लिए बैरी था। கொலோசியர் 1:22 சொல்கிறது, और कुलुसियो 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். तुम जो पहले निकाले हुए थे और बुरे काम के कारण मन से बहरे थे, उसने हम उसकी शारीरिक देह में मृत्यु के द्वारा तुम्हारे भी मेल कर लिया, ताकि तुम्हें अपने सम्मुख पवित्र और निष्कलंक और निर्दोष बनाकर उपस्थित करे। முன்னே நீ யார்? पहले तो कौन था? தேவனுக்கு மனதிலே சத்துருவாக இருந்தார். पहले तो परमेश्वर के लिए अपने मन में உன்னுடைய बैरी था। துர்க்கிரியினாலே தேவனுக்கு உன் மனது சத்துருவாக இருக்கிறது. तेरे दुष्ट स्वभाव के अनुसार परमेश्वर के सामने तेरे मन में तू बैरी है। உன் மனது तेरा ये मन துர்க்கிரிகளை கொண்டு தேவனுக்கு சத்துருவாக இருந்தது. तेरे बुरे कामों के कारण परमेश्वर के लिए बैरी था। ஆனா பரிசுத்தர், परंतु पवित्र है, குற்றமற்றவர், वो निष्कलंक, கண்டிக்கப்படாதவர், वो அவர் निर्दोष, பரிசுத்தர், वो पवित्र है, குற்றமற்றவர், निष्कलंक, கண்டிக்கப்படாதவர். निर्दोष। உன்னை எதையும் பார்க்காம तुझ पर कुछ भी नहीं देखा, உன்னை தெரிந்து கொண்டார். तुझे चुन लिया। நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். तुम मुझे नहीं चुना, मैंने तुम्हें चुन लिया। யோவான் 15:14 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். गन्ना 15:16 में कहता है, तुम मुझे नहीं चुना, मैंने तुझे चुन लिया। எதையுமே உன்னை பார்க்காதபடி कुछ भी बातों को नहीं देखा, உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். तुझे वो चुन लिया। நீ எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கலாம், तुम किस प्रकार की ना हो, ஆனால் परंतु மீண்டும் கூட உன்னை फिर से அவருடைய சிங்காசனத்துல உன்னை அமர்த்த விரும்புகிறார். उनके सिंहासन में तुझे बिठाने वो चाहता है। ஜெயம் கொள்கிறவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே உட்கார பண்ணுவேன் என்று சொல்கிறார். जो कोई विजय पाता है वो मेरे साथ मेरे सिंहासन पर बैठा होगा। அவரோடு உட்கார்வதற்கு उसके साथ बैठने के लिए பரிசுத்தரோட, पवित्र के साथ, குற்றமற்றரோட, निष्कलंक के साथ, ஒருவர் கண்டிக்கப்படாதவரோட निर्दोष के साथ நீ சேர்ந்து உட்கார வேண்டும். तू भी साथ में बैठना है। அதற்கு தகுதியுள்ளவனாக மாற்றப்பட வேண்டும். उनके लिए तो योग्य बनना चाहिए। அதுக்கு உனக்கு அருள் செய்கிற காலம் இது. उसके लिए तुझे अनुग्रह मिलने वाला समय है। இது உனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையாக தந்திருக்கிற நாட்கள் அது. इसलिए तुझे एक अनुग्रह के द्वारा मिला गया ये दिन है। அப்ப இப்படிப்பட்ட நாட்கள்ல इसलिए ஏதோ லாக்டவுன் 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 சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க. ऐसे लॉकडाउन 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 बोल के समय मत बिताओ। எப்போ திறக்கும், कभी खोलेगा, எப்போ நான் விடுதலை ஆவேன், कभी मैं छुटकारा पाएगा, இதே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ये
बात करता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாவதாக. नाम की महिमा। இது சலிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ये क्या हमारे मन उगता हो जाता है। நீங்கள் மனம் சலித்து போய் பேசாதீங்க. तुम भी ऐसे मन की उगता के अनुसार बात मत करो। இப்படி சொல்லி சொல்லி நீ மனம் சலித்து போய் கொண்டிருக்கிறாய். ऐसे बोल बोल कर तेरा मन उगता हो जाता है। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ईसाया எடுத்து வாசிக்கலாமா? करकर पढ़े 43 43 21 22 வாசிக்கலாம். 21 இந்த पर ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். इस प्रजा को मैंने अपने लिए बनाया कि वे मेरे गुणगान करें। ஆனால் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். तू भी याकूब तूने मुझसे प्रार्थना नहीं की वरन हे इसराइल तू मुझ पे उगता गया। இந்த காலங்களை நீ மனம் சலித்து போய் இருக்க வேண்டாம். अगर इन लॉकडाउन के समय में तू मन की उगता ना हो, உன் விசுவாச ஜீவியத்தை தேவனிடத்திலே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா என்று கொஞ்சம் செக் பண்ணி பாரு. अगर तू तेरे विश्वास के जीवन में मेसी मेरे अंदर है क्या नहीं वैसे परख के जांच के देखो। இந்த காலங்களை நீ கொஞ்சம் சற்று பார். तू अपने आप को जरा परख के देखो। நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று உங்களையே நீங்களே சோதித்து அறிந்து பார். तुम अपने आप को परख के जांच लो कि इस मसीह तुम पर है क्या नहीं। உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். तुम अपने आप को जांच कर देखो। இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? क्या तुम नहीं जानते कि यीशु मसीह तुम्हारे अंदर है? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவராய் இருந்தால் அறியீர்கள். तुम निकम्मा नहीं हो तो तुम जानते थे। நீ அறிந்து பார். உங்களே நீங்கள் அறிந்து तुम பாருங்கள். अपने आप को परख कर जांचो। இந்த நாட்கள் உங்களை நீங்கள் சோதித்து அறிந்து பாருங்கள். इन समयों में तुम अपने आप को परख कर जांचो। வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है சங்கீத புத்தகம் भजन संहिता எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। சங்கீதம் भजन संहिता 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26वां अध्याय சங்கீத புத்தகம் भजन संहिता வேகமாக 26ஆம் அதிகாரம் 26 2வது வசனம். दूसरा கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளத்திரியங்களை என் இருதயத்தை புடமிட்டு பாரும் என்று பக்தன் பாடுகிறார். ये यहोवा मुझको जांच और परख मेरे मन और हृदय को परख। அதாவது என்னுடைய இருதயத்தை சோதித்து பார். मेरे मन को परखिए। இருதயத்தை இன்னும் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறார். और 17:3 நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடைமிட்டு பார்த்து ஒன்று காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். तूने मेरे हृदय को जांचा है, तूने रात को मुझे देखा, तूने मुझे परखा परंतु कुछ भी कोठापन नहीं पाया। मैंने जान लिया कि मेरे मुंह से உடமிட்டு உன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கக்கூடிய காலம். तो वैसे तेरे ये मन को परख कर सौंपने वाला काल है। உடமிட்டு பார்க்கிறதுக்கு ஒப்பு கொடு. तो परखने के लिए तेरे जीवन को सौंपो। ஆண்டவருடைய நீதிமொழிகள் 17:3 சொல்கிறது. और नीति वचन 17:3 எடுத்து வாசிங்கள். நீதிமொழிகள் புத்தகம் नीति वचन இருதயத்தை அறிகிற அவர்தான் பரிசோதித்து பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. नीति वचन 3வது வசனம். नीति वचन 17:3 வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். चांदी के लिए कुठाली और सोने के लिए भट्टी होती है परंतु मनों को यहोवा जांचता है। இன்றைக்கு இருதயங்களை உனக்கு சோதித்து பார்க்கிறார். वैसे आजकल तेरे हृदय को प्रभु परख के देखता வெள்ளியை है। குகையும் பொன்னை புடமும் சோதிக்கிறது. और चांदी के लिए कुठाली और सोने के लिए भट्टी होती है। இருதயங்களை இந்த சோதனை காலத்துல லாக்டவுன் சோதித்துக்க முடியாம ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. परंतु इस लॉकडाउन के समय में हमारे मनों को यहोवा परख के जांचने के लिए हमें सौंपा है। அப்படிப்பட்ட காலங்களிலே நாம் இருக்கிறோம். उसी प्रकार के समयों में हमें है। அதை மறந்துட வேண்டாம். इन बातों को भूल मत। இது சோதித்து உன்னை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலம். ये यहोवा तेरे मनों को परख कर जांचने वाले இன்னும் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். और 27-21 में வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷருக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அதாவது நீ கவனிக்க வேண்டும். जैसे चांदी के लिए உன்னை வந்து சோதித்து பார்க்கும்படி சொல்கிறார். तुझे परख के देखने के लिए प्रभु कहता है। எதை கொண்டு சோதித்து பார்க்க किस போகிறார்? बातों के द्वारा, எதை கொண்டு சோதித்து பார்க்க किसी போகிறார்? के द्वारा तू परखना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। யோசேப்பை கர்த்தர் புடமிட்டு சோதித்து பார்த்தார். आमीन। यूसुफ को परमेश्वर वो परख के देखा है। இந்த ஒன்னையும் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ये एक के वचन को देखकर சங்கீத புத்தகம் 105ஆம் அதிகாரம். वचन संहिता 105 இங்க வாசிக்க வேண்டும். 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19वां वचन। கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. जब तक कि उसकी बात पूरी न हुई तब तक यहोवा के वचन उसी कसौटी पर कसता रहा। அதுவரைக்கும் உனக்கு விடுதலை கிடையாது. जब तक तुझे न कसता है तब तक तुझे छुटकारा नहीं। சிறைப்பட்ட ஒரு அனுபவம் தான். एक बंदीगिरी की अनुभव है। உன்னுடைய பாவங்களிலே, तेरे पाप से, உன்னுடைய சிந்தைகளிலே. तेरे विचारों में। ஒருவேளை லாக்டவுன் திறக்கலாம்.
यदि लॉकडाउन को लेगा ஆனால் ஒரு சிறையின் அனுபவத்தில் வருகிறாய். परंतु तू एक बंदगी का अनुभव உன் लेता சிந்தை है சிறைப்படலாம். तेरे विचार बंदगी होता है உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே சிறை அனுபவத்துக்கு வரலாம். तेरे प्राण आत्मा शरीर में एक बंदगी का अनुभव स्वभाव होता है முதலாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை விடவிட்டது. जब तक कि उसकी बात पूरी ना हुई तब तक यहोवा का वचन उसी कसौटी पर कसता है எதை கொண்டு தேவன் புடமிடுகிறார்? किसके द्वारा किस वस्तु के द्वारा அவருடைய प्रभु पर வார்த்தையை நிறைவேற்ற வரைக்கும் புடமிடுவார். जब तक यहोवा का वचन पूरा ना होता तब तक यहोवा हम पर परखता है வசனம் நிறைவேற வரைக்கும் உன்னோட இருக்கக்கூடிய பொல்லாத சுபாவங்களை கழிப்பை நீக்கிறதுக்காக அது வரைக்கும் புடமிட்டுக்கிட்டு தான் இருப்பார். जब तक वचन पूरा ना होता तब तक प्रभु तेरे अंदर जो है वो दागों के मैल पसम होने तक तुझे परख के जांचेगा அது வரைக்கும் அந்த அக்கினியிலே போட்டு புடமிட்டு கொண்டே இருக்கிறார். तब तक प्रभु वो आंख में डाल डाल कर तुझे परखता है போடுறார், அக்கினியில போடுறான், आंख में डालता है தட்டுகிறான் கொள்ள, फिर निकाल के फिर उस पर मारता है அக்கினியில போடுறான், आंख में डालता है நல்லா அழுக்கலாம், உருக்குறான், எடுக்கிறான், पूरा उसकी मैला को पिघलता है மடி தட்டலாம். फिर उठा के उसी पर मारता है தேவன் परमेश्वर இப்படித்தான் செய்கிறார். वैसे ही हमें परखता है வசனம் நிறைவேறும் அளவும் புடமிடப்படும். जब तक यहोवा की वचन पूरा ना हुई तब तक यहोवा तेरे विश्वास के जीवन को परखेगा வசனம் நிறைவேறும் வரைக்கும் அந்த புடமிட்டு அந்த கழிப்பை எல்லாம் அகற்றி சுத்தப்படுத்துகிறார். जब तक वचन पूरा ना होता तब तक तेरा ये स्वभाव की सारी महिला को प्रभु वसम करके ஏனென்றால் வேதம் शुद्ध சொல்கிறது, करता है ஏனென்றால் வேதம் சொல்கிறது, क्योंकि शास्त्र कहता है சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனமா இருக்கும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். वचन संहिता 18:30 தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. परमेश्वर का मार्ग सिद्ध है यहोवा का वचन ताया हुआ கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டதா? परमेश्वर का मार्ग किस प्रकार है உத்தமமானது. सिद्ध है அப்படியே அந்த உத்தமமான வழியில அந்த வசனத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நம்ம புடமிடுகிறோம். अगर उस सिद्ध मार्ग में हम उसके वचन को पूरा होने तक हमें ताया करता அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. परमेश्वर का वचन ताया அந்த வசனத்தை நிறைவேற்ற வரைக்கும் हम उस वचन को पूरा करने तक உன்னை அவர் ஒளிஞ்சுதான் இருப்பார். वो छुपा कर रहेगा அந்த அவர் ஏதோ நமக்கு தேவை உடனே விடுதலை ஆகணும்னு நினைப்போம். और हम सोचेंगे हम तुरंत छुटकारा पाना ஆனா ஒளிஞ்சுதான் இருக்கிறார். परंतु परमेश्वर யோபு छुपा சொன்னார், के பின்னால रखा। பார்த்தேன் காணோம், अय्यूब ने कहा आगे भी नहीं பின்னால பார்த்தேன் காணோம், पीछे भी नहीं வலது पड़ता பக்கம் பார்த்தேன், दाहिने भी இடது नहीं, बाएं तरफ பக்கம் भी ஒளிந்திருக்கிறார். वो छुपा ஆனாலும் என் வழியை அவர் அறிவார். परंतु मेरे मार्ग को पहुंच जाता है என்ன சுத்த பொன்னாக விளங்கப்படுது. वो मुझे कुत्त सोना से निकालेगा என்னோட ஜீவியத்துல मेरे जीवन में ஆண்டவர் இப்படித்தான் செய்கிறார். प्रभु वैसा ही करता है சங்கீதம் 119ஆம் அதிகாரத்திலேயும் வாசிக்கிறது. वचन संहिता 119 वाक्य சங்கீதம் 119ஆம் அதிகாரம் वचन संहिता 119 140வது வசனம். 140 உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். तेरे वचन पूरी रीति से ताया हुआ है इसलिए तेरे दास उससे प्रीति रखता हूं உம்முடைய வசனம் तेरे वचन மிகவும் புடமிடப்பட்டதா. पूरी रीति से ताया हुआ ஹalleluya. हालेलुया இன்னும் நீதிமொழிகள் 30:5லயும் வாசிக்கிறோம். और नीति वचन 30:5 தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்வதற்கு அவர் கேடகமானவர். परमेश्वर का एक ही वचन ताया हुआ है वो अपने शरणागतों को डाल डगरा அப்ப அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, அதை அண்டிக் கொள்ளணும். परमेश्वर का वचन ताया हुआ है அந்த வசனத்தை நிறைவேற்றணும். उस वचन को पूरा करना அதுக்கு ஒண்ணு வலது பக்கம் இடது பக்கம் சாய விட மாட்டார். इसलिए प्रभु क्या करता तुझे दाहिने बाएं तरफ गिरने नहीं வலது देता பக்கமும் दाएं तरफ இடது பக்கமும் बाएं तरफ சாய விட மாட்டார். गिरने नहीं அது देता கஷ்டமான வாழ்க்கை தான். ये तो एक सकेती के समय பழைய வாழ்க்கையில போக முடியாது. सुनेलिए जिंदगी में नहीं जा सकता ரொம்ப களிம்பெல்லாம் களையப்படுகிறது. सारा हमारा महिला निकल जाता है சில அசுத்தங்கள்லாம் களையப்படுது. नहीं अशुद्ध महिला पसम होता है அதெல்லாம் கழிந்து सब पसम होने के உன்னை बाद சுத்தமாக்குகிறார். तुझे शुद्ध உன்னை बना देता है। புடமிடப்படுகிறார். वैसे ताया हो जाता உன்னை है அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். तुझे वो उनके आगमन के लिए तैयार அப்படி कर உன்னை देता है। உன் விசுவாசத்தினுடைய நிறைவை நான் பார்க்க என்னை நேராக வழிநடத்தணும் அப்படின்னு பவுல் எழுதினார். वैसे इसी प्रकार के तेरे विश्वास की भरपूर को मैं देखने के लिए तेरे चेहरा पर मुझे तेरे हो प्रभु अगुवाई ஆகவே करना। தான் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல இந்த விசுவாசங்கிற வார்த்தையை பவுல் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். इसलिए पहला थिस्सलुनीकियों 3
तीसरा अध्याय में विश्वास विश्वास के शब्द को प्रेरित पौलुस அப்போஸ்தலன் பவுல் அந்த 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல விசுவாசம் அசைக்கப்படக்கூடாதுன்னு நான் தீமோத்தேயுவை அனுப்புனேன். और वो थिस्सलुनीकिये तीसरा अध्याय दूसरा वचन में तुम्हारा विश्वास हिलना नहीं इसलिए मैंने तीमुथियुस को भेजा. 5வது வசனத்துல விசுவாசத்தை எப்படி இருக்குன்னு அறியணும்னு சொல்லி அனுப்புனேன். और 5वें वचन में तेरे विश्वास के बारे में जानने के लिए उनको भेजा है. இன்னும் வந்து அங்க வாசிக்கிறோம் 7வது வசனத்துல விசுவாசத்தை நான் கேட்டு ஆறுதல் அடையணும். और तेरे विश्वास के बारे में मैं सुनकर मैं विश्राम पाना है. அடுத்து 10வது வசனத்துல வாசித்தோம். 10वां वचन में 10:11ல உங்கள் முகத்தை நான் பார்க்கணும். तुम्हारे चेहरा को मैं देखना. உங்கள் விசுவாசத்தின் குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். इसलिए मैं रात दिन बहुत की प्रार्थना करता हूं कि तुम्हारे मुंह देखने और तुम्हारे विश्वास நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவார். हमारा परमेश्वर और पिता आपकी और हमारा प्रभु यीशु तुम्हारे आने में हमारे ரைட் வே सीधे वहां உன்னை நேராக பார்க்கணும். உன் விசுவாச ஜீவியத்தை சுத்த பொண்ண நான் பார்த்தா இன்னும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். जब मैं तेरा चेहरा देखूंगा तभी तेरा विश्वास की भरपूर उस कुंदर सोना के अनुभव में मैं देखेगा तो मैं और आनंद पाऊंगा. என் கிரீடங்களே हे मेरे प्रियो என் பிரியமானவர்களே हे मेरे मुकुट எனக்கு கிரீடமானவர்களே हे मेरे आनंद என்ன பிரியமானவர்களே हे मेरे प्रियो மாத்தி சொல்லுது. நான் கிரீடம்னா ஆனந்தம் ஆனந்தம் சொன்னா கிரீடம் சொல்லுது சோத்திரம். அங்கே பாருங்க எனக்கு பிரியமானவர்களே हे मेरे प्रियो எனக்கு கிரீடமானவர்களே हे मेरे मुकुट எனக்கு சந்தோஷமானவர்களே हे मेरे प्रियो आनंद அப்படி நான் பார்ப்பேன். वैसे मैं देखेगा அப்படி நான் நேரா வழி நடத்துவார். वैसे आपकी और अगुवाई करेगा. அதுக்கு உங்களுக்காக இரவும் போல நான் வேண்டிக் கொள்கிறேன். इसलिए मैं आपके लिए रात दिन बहुत प्रार्थना करने ஆனா இன்னைக்கு நீங்க செய்யுங்க. परंतु आज तुम करो கொரிந்தியர்ல சொன்னது போல जैसे कोरिन्थियों में लिखा है. நீங்க இன்னைக்கு செய்யக்கூடியது என்ன? आप आज क्या करना है? உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். तुम सभी के लिए मैं एक होमवर्क देता हूं. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நீங்களே சோதித்தறியுங்கள். तुम पर विश्वास नहीं किया तुम अपने आप को परख के உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்க. तुम अपने आप को परख के இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? अगर क्या तुम नहीं जानते क्या यीशु मसीह तुम நீங்கள் பரிசுக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். यदि तुम निकम्मे हो तो नहीं जानते. இந்த நாளைய ஆண்டவரோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து इन बातों में इस विषय को तुम परमेश्वर के सम्मुख में सौंप कर कबूल करो. தேவனுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நாம் வருவோம். हम आएंगे. நாம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்போம். हम कबूल करके सौंपे. தெய்வமே हे प्रभु எங்கள் விசுவாச ஜீவியத்துல मेरे विश्वास के जीवन நிறைவாக காணப்பட வேண்டும். मेरे विश्वास भरपूर में रहना है. வசனம் நிறைவேறும் அளவு வரைக்கும் நீ பட வேண்டும். जब तक आपके वचन पूरा ना हो तब तक आपने मुझे परखेगा. என் ஜனங்களின் முகத்தை நான் அப்படி பார்க்க வேண்டும். பவுல் விரும்பினான். वैसे प्रेरित पौलुस ने चाहत किया कि उन लोगों के चेहरा को भरपूर से देखना है. தெய்வமே प्रभु जी உடைய சமூகத்துல आपके सम्मुख में தேவ ஜனத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். परमेश्वर के लोगों को अर्पण करके मैं
தன்னுடைய சொந்த குமாரனை अपने एकलौते पुत्र को பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்கிறார். दुख में सौंपा है, சொந்த குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார். अपने एकलौते पुत्र को दुख उठाने सौंपा था. ஏசாயா 53:10 வாசிக்கிறோம். ईसाया 53:10 में அவர் சொந்த குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார். वो अपने पुत्र को दुख उठाने सौंपा. குற்ற நிவாரண பலியை செலுத்தினார். वो दोष के बलिदान चढ़ाने, பிராயச்சித் करने के लिए ஆண்டவரை குற்ற நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். वो प्रायश्चित करने के लिए अपने आप को सौंपा है, எனக்காக உனக்காக तेरे लिए और तेरे लिए. குற்றமற்றவர், वो निष्कलंक है, பரிசுத்தமானவர், पवित्र है, கண்டிக்கப்படாதவர். निर्दोष है. அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். वो ही मुझे चुन लिया, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. मुझे नहीं चुना. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. மைக்காரணம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. तुम लोग मुझे नहीं चुना, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैंने तुझे चुन लिया. நமக்காக சொந்த குமாரனையே பாடுகளுக்கு உட்படுத்தினாரே. वो हमारे लिए अपने पुत्र को सौंपा है. இயேசு இந்த பூமியிலே உழுகிறவன் விழா முதுகிலே உழுகிறது போல உழப்பட்டார். हल खोदने वाला खोदने के जैसे अपने पीठ पर क्रूस को उठाकर अपने बोझ को उठाया. இந்த நாளிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். इन दिन में हम எனக்கு தந்திருக்கிற விசுவாசம் आप जो हमें दिया वो विश्वास वो बहुमूल्य है. அதை ஒரு விஷயம் நாங்கள் நிதானித்து கவனித்து எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கலாம். इसलिए हम एक बार फिर से अपने आप को परख की जांच में देखा. வேத வசனத்தை கொண்டு நாங்கள் சோதித்து பார்த்து குடமிட்டு பார்க்கலாம். परमेश्वर की दाएं वो वचन के द्वारा हम अपने को परख के देखा. அதை நிறைவேறும் அளவுக்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை காலம் உண்டு. जब तक वचन पूरा ना होता तब तक हमें इसी प्रकार के संकट के समय आता है. எங்களை விடுதலையாக்குற தெய்வமே, हमें स्वतंत्र छुड़ाने वाला परमेश्वर, ஒவ்வொரு விதமான காரியங்களிலிருந்து விடுதலையாக்குற தெய்வம், हर प्रकार के हमारे
अभिष्वाओं से कामों से हमें स्वतंत्र देने वाला प्रवेश। விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு மகத்துவமான வாழ்க்கை. अगर ये विश्वास के जीवन ये एक महत्वपूर्ण जीवन, ஒரு மகத்துவமான வாழ்க்கை, एक महत्वपूर्ण जीवन, ஒரு இன்பகரமான ஜீவன். ये मनोहर की जीवन, அனுபவிக்க சுகம் இருக்கிறதப்பா. कितना अनुभव पाने में हमें चंगाई मिलता है। அனுபவிக்க சுகம் இருக்கிறது. हम अनुभव पाने में हमें चंगाई मिलता है। அப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு தந்ததுக்கு அவசியம். इसी प्रकार के अनुभव हमें दिया, इसलिए आपको धन्यवाद। தொடர்ந்து எங்களை நடத்துங்க. लगातार हमें आशीष दीजिए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते पिताजी, ஆமென். आमीन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपके सबों का आशीष करे।